Hi cuties, welcome to VP Maths. இன்னைக்கு நம்ம பார்க்கறது subtraction sum ஓட second part பார்க்க போறோம். Subtraction using lines. இப்போ நான் lines strike out பண்ணி நம்ம subtraction sum போடணும். இங்க பாருங்க எத்தனை lines இருக்கு 1 2 3. Okay, so 3 lines போட்டுருக்காங்க. அதுல எத்தனை line strike out பண்ணிருக்காங்க 1 2. So இங்க 2 எழுதிருக்காங்க. 3 minus 2 is equal to what is the answer? 1. Remaining அதாவது left எத்தனை lines இருக்கு 1. இந்த மாதிரி எழுதலாம். அதாவது 1 by 1 3 minus 2 subtract பண்ணா 1 இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, சம் practice பண்ணலாமா? இதே மாதிரி நம்ம lines எழுதி அதை strike out பண்ணலாம். இப்போ 6 lines போடலாம். 1 2 3 4 5 6 6 lines எழுதாச்சு. அதில் ஒரு லைனை நம்ம strike out பண்ணிட்டோம். ரிமைனிங் பாருங்க 1 2 3 4 5. ஸோ இங்கே நம்ம ஆன்சர் 5 எழுதணும். இங்கே 5 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5. இதுலேருந்து 2 லைன்ஸ் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இப்போ ரிமைனிங் பாருங்க 1 2 3. ஸோ இங்கே நம்ம 3 எழுதலாம். அதே மாதிரி இங்கே 9 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுலேருந்து 4 லைன்ஸை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். 1 2 3 4 lines. So left 1 2 3 4 5 இருக்கு. So இங்கே ஆன்சர் 5 எழுது. Subtraction using beads. Beads யூஸ் பண்ணி நம்ம subtract பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 beads இருக்கு. 5 beadsல 1 bead வந்து strike out பண்ணிட்டாங்க. ஸோ ஈக்குவல் டு நம்மளுக்கு எத்தனை beads மீதி இருக்கும் 1 2 3 4. ஸோ ஆன்சர் 4. 5 minus 1 ஈக்குவல் டு 4. இதே மாதிரி நம்ம பீட்ஸ் போட்டு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். இங்கே நம்ம 6 பீட்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 1 பீட்ஸை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் பாருங்கள் 1 2 3 4 5 பீட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 5 இருக்குது. ஸோ 6 minus 1 equal to 5. நெக்ஸ்ட்டு இங்கே 5 பீட்ஸ் இருக்குது. அதுலேருந்து 2 பீட்ஸை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் பாருங்கள் 1 2 3 பீட்ஸ் இருக்குது. அடுத்தது இங்கே 9 பீட்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 4 பீட்ஸ் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம். ரிமைனிங் 1 2 3 4 5. ஸோ ஆன்சர் 5. ட்ரை திஸ். கிரியேட் யுவர் ஓன் சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட். இங்கே 8 போட்டுக்கலாம். 8 மைனஸ் 4. ஆன்சர் என்ன வரும்? நம்ம 8 பீட்ஸ் ட்ரா பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட ஃபிங்கர்ஸில் 8 ஃபிங்கர்ஸ் நீங்கள் விட்டுக்கோங்க. அதிலிருந்து 4 ஃபிங்கர்ஸை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிடுங்க. அப்போது ரிமைனிங் உங்களுக்கு எத்தனை ஃபிங்கர்ஸ் மட்டும் இருக்குது? 1 2 3 4. ஓகே, அப்போது இங்கே என்ன எழுதணும்? 4. 8 minus 4 equal to 4. மைண்ட் மேக் போடலாம். fill in the boxes to get 3 ஆன்சர் வர மாதிரி நம்ம இங்கே பாக்ஸில் ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 9 minus 6 கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபிங்கர்ஸில் 9 ஃபிங்கர்ஸ் விட்டுக்கோங்க. அது வந்து 6 ஃபிங்கர்ஸை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 1 2 3 இருக்கா? ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 4 கொடுத்துருக்காங்க. எத்தனை ஃபிங்கர்ஸ்லேருந்து நம்ம 4 ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 3 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம போடலாம்? இந்த 4ஓட இந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். 4ஓட 3 ஆட் பண்ணுங்க. 4 ஆஃப்டர் 5 6 7. ஓகே, அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 7. ஆன்சர் நம்பர் 7 எடுக்கணும். ஸோ 7 minus 4 is equal to 3. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துருக்காங்க. 8லேருந்து என்ன நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 3 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஃபஸ்ட்டு வர நம்பர் வந்து ஹையஸ்ட் நம்பர், அதாவது பிக் வேல்யூஸாக இருக்கும். சப்ட்ராக்ஷனில் மைனஸ் சிம்பிளுக்கு அடுத்தது வர நம்பர் எப்பயுமே ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர நம்பர் ஹையஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. மைனஸ் எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 3 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபிங்கர்ஸில் 8 ஃபிங்கர்ஸ் விட்டுக்கோங்க. அதுலேருந்து 3 ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணிடுங்க. ரிமைனிங் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ இங்கே 5. 8 minus 5 is equal to 3. நெக்ஸ்ட்டு 3 ஆன்சர் வர மாதிரி நாமளே இங்கே ஒரு நம்பர் எழுதணும். என்ன நம்பர் எழுதலாம்? இங்கே 6 போடலாமா? 6 minus 3 equal to 3. உங்கள்
ஃபிங்கர்ஸில் 6 ஃபிங்கர்ஸ் விட்டுக்கோங்க. அதுலேருந்து 3 ஃபிங்கர்ஸ் ஃபோல்ட் பண்ணிடுங்க. ரிமைனிங் லெஃப்ட் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 3. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் மைண்ட் மேக்ஸ் ஓரல். பாரி bought 7 bananas. His brother ate 2 of them. How many bananas are left with Pari? Pari எத்தனை bananas வாங்கினா? 7 bananas. அதில் அவங்க பிரதர் எத்தனை சாப்பிட்டுட்டான்? 2 bananas சாப்பிட்டுட்டான். அப்போ லெஃப்ட் மீன்ஸ் சப்ட்ராக்ஷன். லெஃப்ட் மீதி எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 7 பனானாஸ்லேருந்து மைனஸ் 2 bananas நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ ஈக்குவல்ட்டு என்ன ஆன்சர் வரும்? 7 ஃபிங்கர்ஸ் விட்டுக்கோங்க, 2 ஃபிங்கர்ஸை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 5 ஃபிங்கர்ஸ். ஸோ 5 bananas. Next, Mani bought 6 eggs. 3 of them were broken. How many eggs are left? Mani வந்து 6 egg வாங்குறாங்க. அதில் 3 eggs பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு. இப்போ லெஃப்ட் எத்தனை எக்ஸ் இருக்கும் கேட்குறாங்க. ஸோ 6 எக்ஸ்லேருந்து 6 மைனஸ் 3யை சப்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது உடஞ்ச எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 6 ஃபிங்கர்ஸ் விட்டுக்கோங்க, அதுலேருந்து 3 ஃபிங்கர்ஸ் ஃபோல்ட் பண்ணுங்கள். ரிமைனிங் பாருங்கள் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 3. ஸோ 3 எக்ஸ் லெஃப்ட். நெக்ஸ்ட்டு தென்றல் இஸ் 8 years old. Her sister Nila is 2 years younger than her. How old is Nila? தென்றல் பார்த்தீங்கன்னா தென்றலோட ஏஜ் 8 years. அவங்க சிஸ்டர் நிலா பார்த்தீங்கன்னா தென்றலை விட 2 years எங்கர்னா சின்னவங்கன்னு அர்த்தம். ஸோ 8லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நிலாவோட ஏஜ் தெரியும். 8 மைனஸ் 2 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6. நீங்கள் ஃபிங்கர்ஸ் விட்டு ஃபோல்ட் பண்ணி நீங்கள் 6 கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ 6 years ஓல்டு. யார்? நிலா. நிலாவோட ஏஜ் என்ன? 6 years. How can I fill this boxes using the numbers? இங்கே கொடுத்துருக்க 8, 5, 3 இந்த 3 நம்பர்ஸை வச்சு நம்ம இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும். சப்ட்ராக்ஷனில் எப்பயுமே ஃபஸ்ட்டு வர நம்பர் வந்து ஹையஸ்ட் நம்பராக தான் இருக்கணும். அதாவது பிக் நம்பர்ஸாக இருக்கணும். இங்கே இருக்கிறதுலே எது ஹையஸ்ட் நம்பர்? 8. ஸோ 8 தான் ஃபஸ்ட்டு போடணும். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் நீங்கள் 3 ஃபில் பண்ணாலும் ஓகே, இல்லை 5 ஃபில் பண்ணாலும் ஓகே. நெக்ஸ்ட் இங்கே 5 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம இங்கே 5 ஃபில் பண்ணிக்கலாம். 8 மைனஸ் 5 ஈக்குவல் டு 3. ஆன்சர் கரெக்டாக வருதான்னு நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு செக் பண்ணிக்கோங்க. 8 ஃபிங்கர்ஸ் விட்டுக்கோங்க, அதுலேருந்து 5 ஃபிங்கர்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் எவ்வளோ இருக்கும்? 1, 2, 3 ஃபிங்கர்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ளஷர் டைம். ஃபில் தி சர்க்கிள் பை ப்ளஸ் ஆர் மைனஸ். இங்கே கொடுத்துருக்க பாக்ஸஸில் நம்ம ப்ளஸ் வரணுமா இல்லை மைனஸ் வரணுமா அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம எழுதணும். இப்போ பாருங்கள் 3 + 2. 3யோட +2 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். இங்கே 2 வேல்யூஸை விட இங்கே அதிகமாக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இங்கே ஹையஸ்ட் வேல்யூ வரும். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸை விட இங்கே வர நம்பர் ஸ்மால் நம்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது சப்ட்ராக்ஷனாக தான் இருக்கும். ஓகே, அப்போ சப்ட்ராக்ஷன் சிம்பிளை நம்ம போடணும். அடுத்தது 8 இருக்குது, 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இதுதான் ஹையஸ்ட் நம்பர். அப்போ கண்டிப்பாக இங்கேயும் மைனஸ் தான் வரணும், மைனஸ் சைன் தான் வரணும். நீங்கள் ஃபிங்கர்ஸ் விட்டு செக் பண்ணி கூட நீங்கள் எழுதலாம். 8 ஃபிங்கர்ஸ் விட்டு 3 ஃபிங்கர்ஸ் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் எத்தனை ஃபிங்கர்ஸ் வருது? 5 ஃபிங்கர்ஸ் வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 3, இங்கேயும் 3, இங்கே 6 இருக்குது. இங்கே கொடுத்துருக்க இந்த 2 நம்பரை விட இங்கே வர நம்பர் வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக, அதாவது பெரிய நம்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே என்ன சிம்பிள் தான் வரும்? ப்ளஸ் சிம்பிள் தான் வரும். இப்போ இங்கே ப்ளஸ் சைன் போட்டுட்டோம். அடுத்தது இங்கே 9 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ 7 அப்படிங்கிற நம்பரை விட 9 அப்படிங்கிற நம்பர் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. ஓகேவா? ஆன்சரை விட இங்கே கொடுத்துருக்க நம்பர் ஹையஸ்ட் வேல்யூவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே என்ன சைன் தான் வரும்? மைனஸ் சைன் தான் வரும். அடுத்தது இங்கே 2 கொடுத்துருக்காங்க, இங்கே 6 கொடுத்துருக்காங்க, இங்கே 8 கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க இந்த 2 நம்பர்ஸை விட 8 வந்து ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ப்ளஸ் சைன் தான் இருக்கும். இப்போ நீங்கள் அடிஷன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வர நம்பர் ஸ்மால் வேல்யூவாகவும் இருக்கலாம், பிக் வேல்யூஸாகவும் இருக்கலாம். ஆனால் சப்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர வேல்யூ இங்கே கொடுத்துருக்க இந்த வேல்யூ விட கண்டிப்பாக வந்து ஹையஸ்ட் நம்பராக தான் இருக்கும். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட்டு ட்ரை திஸ் பார்க்கலாம். I am more than 5
and less than 8. I am not 7. Who am I? அதாவது நான் வந்து 5 அப்படிங்கிற நம்பரை விட அதிகம், 8 அப்படிங்கிற நம்பரை விட குறைவு. அப்போ 5க்கும் 8க்கும் மிடில் என்ன நம்பர் இருக்கும்? 6 இருக்கும், 7 இருக்கும். I am not 7. 7ங்கிறது நான் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ who am I? அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும்? 6. ஓகேவா? அப்போ who am I இருக்க இடத்துல நம்ம என்ன நம்பர் எழுதிடலாம்? 6 எழுதிடலாம். சூப்பர். இது வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸை ஃப்ளாஷ் கார்டு வச்சு நீங்கள் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். அது வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் குரூப்பாக பிரிஞ்சு உட்காந்து ஒரு ஃப்ளாஷ் கார்டை எடுத்து அதில் வர நம்பர்ஸை நீங்கள் சப்ட்ராக்ஷன் பண்ணி நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணணும். இங்கே மேலே கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு நம்ம ஆன்சர் எழுதலாம். இப்போ 5 - 2 உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5 ஃபிங்கர்ஸ் விட்டுக்கோங்க, அதுலேருந்து 2 ஃபிங்கர்ஸ் ஃபோல்ட் பண்ணுங்கள். ரிமைனிங் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 3. 4 - 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3. 7 - 3 4. 9 - 4 5. இதெல்லாம் நீங்கள் ஃபிங்கர்ஸ் விட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஆன்சர் செக் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சப்ட்ராக்ஷன் இன்னும் ஈஸியாக போகணும். ஓகே குட்டீஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்த எக்ஸசைஸ் 0 இருக்கு இல்லையா, அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம்.